வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாமுக்கான ஹெமிஸ்ட்ரி டாபிக் பார்த்துட்டு வரோம். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு 8 வீடியோஸ் கொடுத்துருக்கோம். அது எல்லாமே ஹெமிஸ்ட்ரி ரிலேட்டடான டாபிக். ஸோ இன்றைக்கும் மின்னார் பகுத்தல் அப்படிங்கிற டாபிக் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எல்லாமே பிளேலிஸ்ட்டில் வரிசையாக இருக்கும். நீங்கள் படிக்கிறதுனா ஃபஸ்ட் இருந்து படிச்சுக்கோங்க. ஸோ இது எல்லாமே என்சிஆர்டி பேஸ்டு சிலபஸ் தான் நம்ம தமிழில் கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் மின்னார் பகுப்பு அப்படிங்கிறது என்ன? ஸோ மின்னார் பகுப்புனா என்னன்னா, மின்னார் பகுப்போட டெஃபனிஷன் ஒரு மின் பகுளியானது உருகிய நிலையிலோ அல்லது கரைசலின் வழியே மின்னோட்டத்தை செலுத்தி ஒரு வேதி சிதைவடைதல் நடந்துச்சு அப்படின்னா அது மின்னார் பகுத்தல். அப்போ வேதியாற்றலை இங்கே என்னவா மாற்றுது? மின்னாற்றலை வேதியாற்றலாக மாற்றுது. ஏன்னா மின்னோட்டத்தை கொடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்? வேதி நிகழ்வு சிதைவடைதல் நடக்குது. அப்படிங்கிறதுனால மின்னாற்றல் வேதியாற்றலாக மாறுது. ஸோ இந்த மின்னார் பகு மோஸ்ட்லி எதில் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா பேட்டரிஸில் நடக்கும், மின்கலன்களில் நடக்கும். ஸோ இந்த மின்பகுளி, இந்த மின்னார் பகுப்பு நடக்கிறதுக்கு மெயின் மின்பகுளி தான். அந்த மின்பகுளினா என்ன அப்படிங்கிறதான் இங்கே சொல்லியிருப்பாங்க. ஸோ மின்பகுளிங்கிறது அதே மாதிரி தான், உருகிய நிலையிலோ அல்லது நீர் கரைசலிலோ மின்னோட்டத்தை தன் வழியாக செலுத்தி வேதிச்சிதைவுக்கு உட்பட அனுமதிக்கக்கூடிய பொருள். ஸோ எந்தெந்த பொருட்கள்லாம் தன் வழியாக மின்னோட்டத்தை அனுமதிச்சு அதனால ஒரு வேதிச்சிதைவு நடக்குதோ அந்த பொருட்கள் தான் மின்பகுளி பொருட்கள். ஓகேவா? ஸோ அப்படி இருக்க இந்த மின்பகுளியில 2 வகை இருக்கு. ஒன்று வலிமையான ஸ்ட்ராங்கான மின்பகுளி. அப்போ இது ஸ்ட்ராங்காக என்ன பண்ணும்? மின்னோட்டத்தை கடத்தும். வலிமை குறைந்த மின்பகுளின்னு சொல்லி 2 இருக்கு. வலிமையான மின்பகுளிகள்னா கரைசல்ல முழுமையா அயனியுறக்கூடியது, ஃபுல்லாவே அயனியுறும். ஓகேவா? ஸோ அப்படி பார்த்தோம்னா வலிமையான மின்பகுளிகளை என்னென்ன யூஸ் பண்ணாங்கன்னா HCl, HNO, HSO, NaOH, KOH. ஸோ இது எல்லாமே வலிமையான மின்பகுளியாக யூஸ் பண்ணுறாங்க. வலிமை குறைந்த மின்பகுளினா அதில் அந்த கரைசல முழுமையாக அயனியுறாத மின்பகுளிகள். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அசிட்டிக் அமிலம், கார்பானிக் அமிலம், சோடியம் கார்பனேட், அமோனியம் ஹைட்ராக்சைடு. ஸோ இதெல்லாமே வலிமை குறைந்த மின்பகுதிகள். இதில் ஃபாரடே இந்த மின்னார் பகுப்பு விதிகள்னு சொல்லி 2 விதி சொல்லியிருக்காரு. ஸோ அது என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் முதல் விதி, மின்னார் பகுத்தலோட ஃபாரடேவோட முதல் விதி என்ன சொல்றாங்கன்னா, இந்த மின்னார் பகுத்தல் நடைபெறும் போது மின்முனைகளில் படியக்கூடிய அல்லது வெளியேறும் ஒரு பொருளோட நிறை. ஸோ இந்த ராடு மாதிரி வச்சிருப்பாங்க, அதான் மின்முனைகள். பாசிட்டிவ் சார்ஜ், நெகட்டிவ் சார்ஜ், நேர்மின்வாய், எதிர்மின்வாய்ன்னு சொல்லியிருக்கோம். இந்த மின்முனைகளில் படியக்கூடிய ஒரு பொருளோட நிறைங்கிறது அந்த மின்பகுளி. இது மின்பகுளிக்குள்ளதான் வச்சிருப்பாங்க, அந்த கரைசலுக்குள்ளதான் இந்த இது வச்சிருப்பாங்க. ஸோ இந்த மின்பகுளியின் வழியாக பாயும் மொத்த மின்னோட்டத்திற்கு நேர்த்தகவில் இருக்கும். ஸோ எவ்வளோ மின்னோட்டம் பாகுதோ அதை பொறுத்து தான் இந்த படியக்கூடிய பொருளோட நிலை இருக்கும். மின்னோட்டம் அதிகமாக பாஞ்சிச்சு அப்படின்னா படியக்கூடிய பொருளின் நிறையும் அதிகமாக இருக்கும். அதான் நேர்த்தகவு. ஸோ இது அதிகரிச்சுன்னா அது அதிகரிக்கும், இது குறைஞ்சிச்சுன்னா இதுவும் குறையும். அப்போ ஸோ எம்ங்கிறது மாஸ் வேல்யூ, கியூங்கிறது அந்த மின்னோட்டம். இது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனாக இருக்கும். ஸோ எம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கியூ. இது இன்க்ரீஸ் ஆகும்போது இதுவும் இன்க்ரீஸ் ஆகும், இது குறையும் போது இது குறையும். ஸோ இது இந்த டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் எடுக்கணும்னா ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ சேர்க்கணும், அதுதான் இசட். ஸோ எம் இஸ் ஈக்குவல் டு இசட் கியூ. இதுதான் ஃபர்ஸ்ட் விதி. இரண்டாம் விதி என்ன சொல்றாங்கன்னா, அதே நிறை, ஓகேவா, வெவ்வேறான மின்பகுளி கரைசலின் வழியே ஒரே அளவு மின்சாரம் பாயும் போது மின்வாய்க்களின் படியும் பொருளின் நிறையானது அவற்றின் வேதிய சமான எடைகளுக்கு நேர்த்தகவல் இருக்கும். வெவ்வேறு மின்பகுளி கரைசல் வச்சிருப்பாங்க, அது வழியா ஒரே மின்சாரம் பாயும் போது அந்த மின் முனைகளில் படியக்கூடிய பொருளின் நிறை எதுக்கு நேர்த்தகவல் இருக்கும்னா அதோட சமான எடைக்கு நேர்த்தகவல் இருக்கும். ஸோ அப்போ சமான எடைங்கிறப்ப M1 டிவைடட் பை M2 இஸ் ஈக்குவல் டு E1 டிவைடட் பை E2. ஓகேவா? இது மாசு, இது எடை. இதுதான் செகண்ட் லா. ஓகேவா? அடுத்து இந்த மின்வாய்கள்னா என்னன்னா, நம்ம சொன்னோம் இல்லையா, நேர்மின் வாய்கள், எதிர்மின் வாய்கள், அதுதான். ஸோ உருகிய நிலையிலோ அல்லது நீதிய கரைசலோ மின்பகுளி இருக்கும். ஓகேவா? ஸோ மின்பகுளின் வழியா மின்னோட்டத்தை செலுத்த ஒரு பேட்டரியின் முனையுடன் இணைக்க 2 தண்டுகள் தேவை. ஸோ இதை பேட்டரியோட ஜாயின் பண்ணணும்னா 2 வேணும், ஒன்று பாசிட்டிவ் சார்ஜ், இன்னொன்று நெகட்டிவ் சார்ஜ். அந்த 2 தண்டுகள் தான் மின்வாய்கள்னு சொல்றோம். அந்த மின்வாய்கள் நேர்மின்வாய், எதிர்மின்வாய். ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க, இந்த நேர்மின்வாய் முனையோட மின்கலத்தோட
இணைச்சிருப்பாங்க. ஓகேவா? ஸோ மின்கலத்தின் நேர்மின் முனையுடன் இணைக்கப்பட்டுள்ள மின்வாய் வந்து நேர்மின்வாய், அதுவே வந்து எதிர்முனையுடன் இணைக்கப்பட்டுள்ள மின்வாய் வந்து எதிர்மின்வாய். அதுக்கப்புறம் மின்வேதி கலன் பேட்டரி, மின்வேதி கலன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மின்வேதி கலன் அப்படிங்கிறது வந்து வேதி ஆற்றலை மின்னாற்றலா மாற்றக்கூடியது. ஓகேவா? அப்புறம் மின்னாற்றலை வேதி ஆற்றலாக மாற்றும் ஒரு அமைப்பு. ரெண்டு விதத்துல வேலை செய்யுது. வேதி ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றும், மின்னாற்றலை வேதி ஆற்றலாக மாத்துறதுக்கு தான் யூஸ் பண்ணக்கூடியது இந்த பேட்டரிஸ், மின்வேதி கலன். இல்லை ரெண்டு மின்பகுளி கரைசல்களுடன் தொடர்புள்ள இரண்டு தனித்தனி மின்முனைகள் உள்ளன. அது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு வகை இருக்கு இந்த மின்வேதி கலன்ல. மின்கலன், மின்வேதி கலன் ரெண்டு இருக்கு. மின்வேதி கலன் வந்து கால்வானிக் மின்கலம், இதுக்கு இன்னொரு பேர் வந்து வோல்டாயிக் மின்கலம் சொல்றாங்க. இன்னொன்று வந்து மின்னார் பகுப்பு கலன். ஸோ இந்த மாதிரி ரெண்டு இருக்கு. இந்த கால்வானிக் மின்கலன் என்ன பண்ணும்னா தன்னிச்சையான வேதி வினையால, எதுவும் தூண்டப்படாது, பட் தன்னிச்சையா வந்து ஒரு வேதி வினையால ஒரு மின்னோட்டத்தை உருவாக்குச்சுன்னா அது கால்வானிக் மின்கலம். அப்ப இங்க என்ன ஆகுது, வேதி வினை நடக்கிறதுனாலதான் மின்னோட்டம் உருவாகுது. அதனால வேதி ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றுறது கால்வானிக் மின்கலம். இதுக்கு இன்னொரு பேர் வந்து சேமிப்பு மின்கலன், இல்லைன்னா வோல்டாயிக் மின்கலன் சொல்லி பேர். ஸோ இங்க என்ன மாதிரியான வினைகள் நிகழ்து அப்படின்னா ஆக்சிஜனேற்றம், ஆக்சிஜன் ஒடுக்கம், இது ரெண்டுமே நடக்குது. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜிங்க் பிளஸ் காப்பர் சல்ஃபேட் CuSO4. இதுல என்ன ஆகும்னா இந்த SO4 இங்கே ஜாயின் ஆகி ZnSO4 ஆகவும் காப்பராகவும் பிரியும். அதுக்கப்புறம் இந்த ஜிங்க் வந்து ஜிங்க் 2++2 எலக்ட்ரானை இழந்து ஆக்சிஜனேற்றம் அடையுது. அடுத்ததுல பாத்தீங்கன்னா எலக்ட்ரானை ஏற்று, ஓகேவா? ஸோ இங்க பிளஸ் வரும், காப்பர் வந்து எலக்ட்ரானை ஏற்று Cuவா மாறுது. ஸோ இது ஒடுக்கம். ஸோ இது ரெண்டுமே வந்து இந்த கால்வனிக் மின்கலன்ல நடக்குது. அதான் வந்து ரெண்டு அரை மின்கலன்கள் இருக்கு. ஒன்று வந்து ஆக்சிஜனேற்ற அரை மின்கலன். இது என்ன பண்ணும்னா நீர்த்த ஜிங்க் சல்ஃபேட் கரைசலில் ஜிங்க் உலோகப்பட்டையை மூழ்க வைக்கப்பட்டிருக்கும் இந்த ஆக்சிஜனேற்ற அரை மின்கலத்துல. ஒடுக்க அரை மின்கலத்துல வந்து காப்பர் சல்ஃபேட் கரைசல்ல காப்பர் உலோகப்பட்டையை மூழ்க வச்சிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இது ரெண்டுமே வந்து இரு அரை மின்கலன்கள்ல வரும். இது வந்து ஃபர்ஸ்ட் வகை. அடுத்து ரெண்டாவது வகை என்னன்னு பார்த்தோம்னா, ரெண்டாவது பார்க்க போறது வந்து மின்னார் பகுப்பு கலன் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா மின்னாற்றலை வேதி ஆற்றலா மாற்றும். ஸோ அப்படியே இதுக்கு ஆப்போசிட்டா வேலை செய்யுது. கால்வானிக் மின்கலம் வந்து வேதி ஆற்றலை மின்னாற்றலா மாற்றுது. இந்த மின்னார் பகுப்பு கலன் என்ன பண்ணும் அப்படின்னா மின்னாற்றலை வேதி ஆற்றலா மாற்ற. இங்கேயும் பாத்தீங்கன்னா வெளி மின்மூலத்திலிருந்து பெறப்படும் மின்னோட்டத்தை கொண்டு தன்னிச்சையான வினை நிகழ்த்தப்படுகிறது. ஸோ அதுவும் அப்படிதான், தன்னிச்சையான வேதி வினையால மின்னோட்டம் உருவாகுது. ஆனா இங்க மின் மூலத்திலிருந்து பெறப்படக்கூடிய மின்னோட்டத்தை வச்சு தன்னிச்சையான வினை நிகழ்த்தப்படுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது ரெண்டும் சேர்ந்ததுதான் மின்வேதி கலன். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போறது மின்கலம். மின்கலம்ங்கிறது பேட்டரிஸ் நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேட்டரிஸ், அது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறதா. ஸோ இங்க வந்து இங்க பார்த்தோம் அப்படின்னா ஒன்று அல்லது அதுக்கு மேற்பட்ட மின்கலன்கள் தொடர் இணைப்பில் இணைக்கப்பட்டுள்ள அமைப்பு அப்படிங்கிறதான் வந்து இந்த மின்கலம். ஓகேவா? இதுல ரெண்டு வகை இருக்கு. ஒன்னு பிரைமரி பேட்டரி சொல்லுவாங்க, இன்னொன்னு செகண்டரி பேட்டரி. அதாவது முதன்மை மின்கலம், துணை மின்கலம். முதன்மை மின்கலத்தை ரீசார்ஜ் பண்ண முடியாது, ஒன் டைம் யூஸ் தான். ஓகேவா? நம்ம வாட்சுக்கெல்லாம் வீட்டில் கிளாக்குக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா பேட்டரிஸ், ஓகேவா? ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி அது முடிஞ்சதுக்கப்புறம் தூக்கி போட்டுருவோம். இப்போ இதில் என்னென்ன வகை வரும்னு பார்த்தீங்கன்னா உலர் மின்கலன், ட்ரை செல்னு சொல்லுவாங்க. அப்புறம் பாதரச மின்கலன், இல்லைன்னா லெக்லாஞ்சி மின்கலன். இந்த லெக்லாஞ்சி மின்கலன் தான் உலர் மின்கலன். துணை மின்கலம்னா நம்ம ரீசார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணுறது, நம்ம ஃபோனு, அப்புறம் வந்து சிலதில் வந்து ரீசார்ஜபிள் பேட்டரிஸ்லாம் வரும், அது ஃபோனில், லேப்டாப்பில், ஓகேவா? ஸோ கம்ப்யூட்டர்ஸில் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அது எல்லாமே வந்து துணை மின்கலம். நம்ம என்ன பண்ணலாம், எத்தனை தடவை வேணால் அதை ரீசார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் என்ன மாதிரியான பேட்டரிஸ் சொன்னால் நிக்கல் கேட்மியம் பேட்டரி, லெட் சேமிப்பு கலன், அப்புறம் லித்தியம் பேட்டரிஸ். ஸோ லித்தியம் பேட்டரிஸ்லாம் வந்து லேப்டாப் இதெல்லாம் இருக்கும் இல்லையா அது. ஸோ இதுதான் வந்து ரெண்டு வகையான மின்கலன். இப்போ அந்த ஒவ்வொரு மின்கலன்னு பற்றியும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ மெயினாக எல்லா மின்கலத்துக்கும் நேர்மின் முனை என்ன, எதிர்மின் முனை என்ன, மின்பகுளி என்ன, அதுதான் மெயின். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு லெக்லாஞ்சி மின்கலன், இதோட EMF மதிப்பு வந்து 1.5 வோல்டேஜ் தான் இருக்கும். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இதோட நேர்மின் முனை வந்து ஜிங்க் கலனாக இருக்கும். எதிர்மின் முனை வந்து MnO2ஓட தொடர்பில் இருக்கக்கூடிய கிராஃபைட் தண்டு. இங்கே மின்பகுளியாக எது இருக்கும்னா நீரில் இருக்கக்கூடிய அமோனியம் குளோரைடு, ஜிங்க் குளோரைடும் தான் வந்து மின்பகுளியாக இருக்கும்.
அந்த மின்பகுளியில தான் நேர்மின் முனையும் எதிர்மின் முனையும் இருக்கும். ஸோ இது லக்ராஞ்சி மின்கலன். பாதரச மின்கலனோட இஎம்எஃப் வேல்யூ வந்து 1.35 வோல்ட் தான். இங்கே வந்து நேர்மின் முனையாக வந்து பாதரசத்தோட ரசக்கலவையாக்கப்பட்ட ஜிங்க் இருக்கும். ஓகேவா? எதிர்மின் முனை வந்து கிராஃபைட்டோட கலக்கப்பட்ட HGO இருக்கும். மின் பகுளியா வந்து KOH ZNOவும் கலந்த பசை. ஸோ இந்த பாதரச மின்கலன் எதுலலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி ரொம்ப ஆயில் கொடுக்கும். பாதரச மின்கலன் ரொம்ப நாளைக்கு அந்த பேட்டரிஸ் வரும். இந்த ஃபேஸ் மேக்கர், மின்னணு கடிகாரங்கள், கேமராக்கள்லாம் இந்த பாதரச மின்கலன் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஃபேஸ் மேக்கருங்கிறது வந்து இதயத்தை செயல்பட வைக்கக்கூடிய ஒரு கருவி. அதை வந்து பொருத்திருப்பாங்க உடலில். ஸோ அந்த ஃபேஸ் மேக்கர் பேட்டரிஸில் வந்து இந்த பாதரச மின்கலன், ஏன்னா ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு வரணும் இல்லையா, அதனால். அதே மாதிரி மின்னணு கடிகாரங்கள், கேமராக்கள் எல்லாம் வந்து பாதரச மின்கலன் பயன்படுது. அடுத்து லெட் சேமிப்பு கலன். இங்கே வந்து நேர்மின் முனையா வந்து மிருதுவான லெட்டு பயன்படுத்துகிறாங்க. எதிர்மின் முனையில் வந்து PbO2 பூசப்பட்ட லெட்டு. மின் பகுளியில் வந்து பார்த்தோன்னா 30% நிறை சதவீதமுடைய 1.2 gml அடர்த்தி கொண்ட H2SO4 தான் மின் பகுளியாக யூஸ் பண்ணுறாங்க. இந்த லெட்டு சேமிப்பு கலன் வந்து பேட்டரி கார்ஸ் இருக்கு இல்லையா, அதில் பயன்படுத்துகிறாங்க. தானியங்கி மோட்டார், ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள்ஸ்ல எல்லாம் பயன்படுது, ட்ரெயினில் பயன்படுது, மாறுதிசை மின்மாற்றியில் வந்து பயன்படுது. அடுத்து லித்தியம் பேட்டரிஸ். இதோட நேர்மின் முனை வந்து துளைகளுடைய கிராஃபைட். ஓகேவா? எதிர்மின் முனை வந்து CaO2 போன்ற இடைநிலை உலோக ஆக்சைடுகள் வந்து இருக்கு. மின் பகுளியெல்லாம் வந்து கரைம கரைப்பானில் கரைந்து லித்தியம் உப்பு வந்து செயல்படுது. இந்த லித்தியம் பேட்டரிஸ் வந்து நம்ம ஃபோனில், அப்புறம் லேப்டாப், கம்ப்யூட்டர்ஸ், கேமராக்கள் எல்லாம் பயன்படுத்துகிறோம். அடுத்து எரிபொருள் மின்கலன் ஒன்று இருக்கு. அதாவது என்னன்னா, எரிபொருள்னு சொல்லி இருக்கக்கூடிய எரிபொருளை எரிக்கிறதுனால உருவாகக்கூடிய ஆற்றலை, அந்த ஆற்றலை மின் ஆற்றலாக மாற்றக்கூடிய ஒரு கால்வானிக் மின்கலம் தான் இந்த எரிபொருள் மின்கலம். ஸோ இதோட வந்து இந்த மின்னார் பகுப்பு பேட்டரிஸ் மின்கலம் அப்படிங்கிறது ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு டாபிக் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.